இன்றைக்கும் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக நம்முடைய சிந்தைகளை திருப்பலாம். வாசித்த அந்த வேத பகுதியை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம். வாசித்த அந்த வார்த்தைகளை பாருங்கள். 17ஆம் அதிகாரத்தில் 5 முதல் 8 வாக்கியங்கள். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் அந்தர வெளியில் கரளையாய் போன செடியை போல் இருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். அல்லேலூயா. இங்கே 2 விதமான மக்களை குறித்து இந்த பகுதியை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. 2 kinds of people. 2 விதமான மக்களை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். ஒரு குரூப் யார் என்று சொன்னால், அங்கே 5வது வசனத்திலே சொல்லியிருக்கிறது போல, தன்னுடைய பலத்தின் மேல், தன்னுடைய மாம்ச பலத்தின் மேல் நம்பிக்கை கொண்டிருக்கின்ற மனிதன். சொல்லுங்க பார்க்கலாம். தன்னுடைய மாம்சத்தின் மேல் நம்பிக்கை கொண்டிருக்கின்ற மனிதன், தன்னுடைய பலத்தின் மேல, தன்னுடைய மாம்சத்தின் மேல, புய பராக்கிரமத்தின் மேல நம்பிக்கை கொண்டிருக்கிற ஒரு மனிதனை குறித்து எரேமியா தீர்க்கர் முதலாவது நமக்கு எடுத்து சொல்லுகின்றார். அவன் எப்படிப்பட்டவன் என்பதை குறித்து அந்த பகுதியிலே நாம் பார்க்கின்றோம். அவன் எப்படிப்பட்டவன்? கர்த்தரை விட்டு விலகிய மனிதன். கர்த்தரை விட்டு என்ன செய்கிறான்? விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் என்று அவனை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை விட்டு விலகுகின்ற மக்கள், அவங்க தான் தன்னுடைய பலத்தின் மேல நம்பிக்கை கொண்டிருப்பார்கள். நான் எல்லாவற்றையும் செய்வேன், என்னால் செய்ய முடியாது ஒன்றுமே இல்லை, எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை, எனக்கே பலம் இருக்கிறது, எனக்கே பராக்கிரமம் இருக்கிறது என்கிற நிலையில் தங்களுடைய வாழ்வை அமைத்து கொள்ளுகிற ஒரு மக்கள் கூட்டம். அவர்கள் கர்த்தரை விட்டு விலகுகின்ற மக்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை குறித்த எண்ணம் இல்லாத மக்கள். அவன் நினைத்து கொள்ளுகிறான், இந்த உலகத்திலே தானே வந்தேன், இந்த உலகத்தில் இன்னும் 1000 வருடங்கள் இருக்க போகிறேன், இன்னும் 10,000 வருடங்கள் இருக்க போகிறேன் என்கிற நிலையிலே வளர்ந்து கொண்டிருக்கிறதான மக்கள். ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தோம், அந்த தாயின் வயிற்றில் பிறந்து வருவதற்கு இறைவன் சித்தம் கொண்டார். அந்த சராசரங்களையெல்லாம் உருவாக்கின தேவன் நான் பிறந்து வருவேன் என்பதை அறிந்து நான் சுவாசிப்பதற்கான காற்றையும் நான் குடிப்பதற்கான தண்ணீரையும் நான் உண்பதற்கான உணவையும் கொடுக்கத்தக்க எல்லாவற்றையும் ஏற்கனவே தேவன் ஏற்படுத்தி வைத்து என்னை இந்த பூமியில் பிறக்க செய்தார் என்கிற நம்பிக்கை அற்ற மனிதர்கள். கர்த்தரை விலகுகிற மனிதன் யார்? கர்த்தரை விலகுகிற மனிதனுக்குரிய அடையாளம் அதுதான், பார்த்து கொள்ளுங்கள். ஆண்டவரை மறந்து விடுவான். கர்த்தரை விட்டு விலகுகிற மனிதன், இந்த உலகம் தானாய் வந்தது, இந்த உலகத்தில் இருக்கிறதெல்லாம் தானாய் இருக்கிறது, ஆகவே இது எனக்காகவே இருக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கிற மனிதன், அவன் கர்த்தரை தன் பலமாக எண்ணிக்கொள்ள மாட்டான். தன்னுடைய புய பலத்தை நம்பி நிற்கின்ற மனிதன், அவனை குறித்து அடுத்தங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்டவனா? கர்த்தரை விட்டு விலகுகிற மனிதன் எப்படிப்பட்டவன்? சபிக்கப்பட்டவன். கர்த்தரை விட்டு விலகுகிற மனிதன் சபிக்கப்பட்டவன். 3வது, அவனுக்கு
ஆன்மீகத்திலே மகிழ்ச்சி என்பது இராது. ஆன்மாவில் என்ன இருக்காது? மகிழ்ச்சி என்பது இருக்காது. நிறைய சொத்து இருக்கும், நிறைய பணங்களை சேர்த்து வைத்து விடுவான். ஆனால் ஆன்மாவில் ஒரு மகிழ்ச்சியற்ற மனிதனாக நடைப்பிணம் போல் உலாவி கொண்டே இருப்பான். எப்பொழுது பார்த்தாலும் தான் சேர்த்து வைத்து இருக்கிறதை எவனாவது கொள்ளடிச்சிட்டு போயிடுவானோ, தன் பிள்ளைகள் பேரிலேயே நம்ப மாட்டான், தன்னுடைய பிள்ளைகளையே நம்ப மாட்டான். எங்க நம்ம பிள்ளைகள் நம்மளை கொண்டுட்டு சொத்தப்புறம் எடுத்துக்கிடுவானோ என்கிறதான பலவிதமான ஏக்கங்களிலே அவருடைய வாழ்க்கையானது சஞ்சலமுடையதாகவே எப்பொழுதும் காணப்படும். பார்க்கறதற்கு நல்ல வெள்ளைச்சட்டை, நல்ல வெள்ளை வேட்டி, எல்லா விதமான சௌரியங்கள் எல்லாம் இருக்கிறது போன்று டிப்டாப்பாக சூட்டு கோட்டெல்லாம் போட்டு காரில், பெரிய காஸ்ட்லி கார்ல எல்லாம் போயிட்டு எல்லாம் இருக்கிறது போன்ற தோற்றங்கள் காணப்படும், பார்த்து கொள்ளுங்கள். ஆனால் உள்ளே போய் பார்த்தால்தான் அவன் மனதிலே என்ன இருக்காது? உண்மையான சந்தோஷமற்ற மனிதனாக விளங்கி கொண்டிருப்பான். ஆன்மாவில் மகிழ்ச்சி இராது, ஆன்மாவிலே சந்தோஷம் இருக்காது, பார்த்து கொள்ளுங்கள். மனிதன் இரண்டு வேறுபட்ட தன்மை உடையவன். ஒன்று காண்கின்ற சரீரத்தை உடையவன், இன்னொன்று காண இயலாத ஆன்மாவை உடையவன். ரைட்? இரண்டு வேறு தன்மைகள் அவனுக்குள்ளே இருக்கிறது. ஒன்று நாம் பார்க்கின்ற உருவம், பார்க்கின்ற சரீரம். இன்னொன்று நாம் காண இயலாத ஆன்மா நமக்குள்ளே இருக்கிறது. அதுதான் உண்மையான மனிதன், பார்த்து கொள்ளுங்கள். அதுதான் உண்மையான மனிதன். அந்த மனிதனை அடையாளப்படுத்துகின்றது தான் இந்த சரீரம். இந்த சரீரத்தை வைத்து உள்ளே இருக்கிற ஆன்மா எப்படிப்பட்டது என்பதை நாம் அடையாளப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். ஆன்மா செம்மையாயிருந்தால் இந்த சரீரமும் செம்மையான வழியிலே நடக்கும், செம்மையானதை செய்யும். ஆன்மா செம்மை இல்லை என்று சொன்னால் இந்த சரீரத்தின் செயல்பாடுகளும் செம்மையற்றதாய் காணப்படும். இன்னைக்கு நிறைய பொருட்களை சேர்த்து வைத்து கொண்டிருப்பாருங்க. ஆனால் ஆன்மாவிலே மகிழ்ச்சியற்ற ஒரு நிலை காணப்படுமே. ஆனால் அவன் இந்த சரீரத்தை கொண்டு பலவிதமான சூழ்நிலைகளிலே அவன் தன் வாழ்வை அமைத்து கொண்டு திரிவான். குடிப்பான், வெறிப்பான், வேசித்தனம் செய்வான், திருடுவான், கொள்ளையடிப்பான், மக்களுடைய வயிற்றில் அடிப்பான், மற்றவர்களை துன்பப்படுத்துவான். இவை எல்லாவற்றையும் அவன் செய்து கொண்டே இருப்பான். காரணம் என்னவென்று கேட்டால், அவனுடைய உள்ளான மனிதனிலே, ஆன்மாவிலே சஞ்சலம் நிறைந்தவன். ஆன்மாவில் அவனுக்கு சமாதானம் இல்லை, ஆன்மாவில் அவனுக்கு மகிழ்ச்சி இல்லை. ஆன்மாவில் மகிழ்ச்சியாய் இருக்கிற மனிதன் தன் சரீரத்தின் செயல்பாடுகளிலே நேர்மையாக விளங்குவான். ஆன்மாவில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உடைய மனிதன் தன்னுடைய சரீர புறம்பான வாழ்க்கையிலே நேர்மையோடு விளங்குவான். ஒரு மனிதனுடைய செயல்பாடுகளில் நேர்மை இல்லை என்றால் அவனுடைய ஆன்மா உள்ளே செத்து கிடக்கிறது என்பது பொருள், பார்த்து கொள்ளுங்கள். ஆகவே கர்த்தரை விட்டு விலகுகிற மனிதர்கள் இவ்விதமாய் காணப்படுவார்கள். கர்த்தரை விட்டு விலகுகிறவன் அவன் சபிக்கப்பட்டவன், ஆன்மீக மகிழ்ச்சி அற்றவன், வாழ்க்கையிலே நன்மை செய்ய அறியாதவன். வாழ்க்கையில் என்ன செய்ய முடியாது? நன்மை செய்வதற்கு அறியாத மனிதனாக அவன் விளங்குவான், பார்த்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் என்ன நன்மைகளை செய்ய வேண்டும் என்பதை குறித்தவன் சிந்தித்து பார்க்க மாட்டான். தான் செய்கிற ஒவ்வொரு காரியத்தில் இருந்தும் தனக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும், தான் செய்கிற ஒவ்வொன்றிலும் இருந்தும் எனக்கு என்ன கிடைக்கும் என்றே எண்ணமுடையவனாக அவன் காணப்படுவான். இன்றைக்கெல்லாம் பார்த்தா அரசாங்கத்தில் பெரிய பெரிய பதவியில் இருக்கின்றவர்கள், மந்திரிகள், இவர்களெல்லாம் பார்ப்பீர்களேயானால் நடந்து கொண்டிருப்பது அதுதான், பார்த்து கொள்ளுங்கள். 4 தடவை ரோடு போட்டதாக கணக்கு எழுதியிருப்பான், ஆனால் ஒரு தடவை கூட என்ன செய்திருக்க மாட்டான், ரோடு போட்டிருக்க மாட்டான். 10 கோடி ரூபாய் ஒரு கட்டடத்துக்கு ஒதுக்கி இருப்பார்கள், 1 கோடி ரூபாய் செலவழிக்க மாட்டார். எல்லாம் அங்கங்கே எடுத்துக்கொண்டு வாழ்க்கையை சஞ்சலத்திற்குள்ளே மாற்றி தேவனுக்கு முன்பாக விரோதமான மக்களாக விளங்கி கொண்டிருப்பார்கள். அவர்கள் வாழ்விலே நன்மை செய்ய
அறியாதவர்கள். அதனால தான் கட்டின கட்டடம் கொஞ்ச நாள்லையே அப்படியே சரிந்து விழுந்து கட்டடத்தில் ஈடுபாடுகளுக்குள்ளே செத்து போனாங்க. ஏனென்று கேட்டால் செய்ய வேண்டிய பணியை அவர்கள் செம்மையாய் செய்யவில்லை. நன்மை செய்ய அறியாத ஒரு நிலையிலே தங்களுடைய வாழ்வை அமைத்து கொள்வார்கள். தாங்கள் மட்டும் வாழ்ந்தால் போதும், தாங்கள் மட்டும் வாழ வேண்டும், தங்களுக்கு யார் உதவியாக இருப்பாங்களோ அவங்களுக்கு கொஞ்சத்தை தூக்கி போடுவாங்க. மற்ற மக்களை குறித்து அல்லது தாங்கள் வைக்கப்பட்டிருக்கிற நிலை குறித்து கொஞ்சமும் சிந்தியாத மக்களாக அவர்கள் விளங்குவார்கள். ஸோ தேவனை விட்டு விலகி நிற்கின்ற மனிதர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆன்மீக மகிழ்ச்சி அவர்களுக்கு இருக்காது. நன்மை செய்ய அறியாதவர்கள், அவங்களுடைய வாழ்க்கை என்பது வெறுமையான வாழ்க்கை. அவங்க வாழ்க்கை எப்படிப்பட்டது? வெறுமையான வாழ்க்கை. அவன்கிட்ட நீங்கள் கேட்டால் அவனுக்கு என்ன நம்பிக்கை இருக்கிறது? மனித வாழ்வை குறித்து என்ன நம்பிக்கை இருக்கிறது? மிருகத்திற்கும் அவர்களுக்கும் எவ்விதமான வித்தியாசமும் இல்லாத வாழ்க்கை. மிருகங்கள் என்ன செய்கிறது? பகல் பூரா உழைக்குது. மாடு எடுத்துங்களேன், நம்ம வீட்டில் இருக்கிற மாடுகள் பகல் பூரா வேலை செய்யுது, இரவிலே சாப்பிடுகிறது, நல்லா தூங்குகிறது. ஒரு நாள் திடீர்னு செத்து போகுது, ஒரு நாள் திடீர்னு நினைச்சுக்கிறது, மரித்து விடுகிறது. இன்னைக்கு தேவனற்ற மனிதர்கள் இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட ஒரு வெறுமையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். நல்லா சாப்பிடுவான், உறங்குவான், எழுந்திருப்பான், அங்கே போவான், இங்கே போவான், வருவான், திடீர்னு ஒரு நாள் மரித்து விடுவான். அதற்கப்புறம் உன்னுடைய ஆன்மா எங்கே என்று சொன்னால் ஆன்மாவை குறித்த அறிவே அவனுக்கு கிடையாது. ஆன்மா அறிவில்லாமல் இருப்பது மனிதனுக்கு நல்லது அல்ல. ஆன்மா அறிவில்லாமல் இருப்பது மனிதனுக்கு நல்லது அல்ல. இந்த சரீரம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடியினால் இது மண்ணுக்கு திரும்புகிறது. ஆவியோ தன்னை தந்த தேவனிடத்திற்கு திரும்புகிறது. அனைவரும் ஒரு நாள் தேவனாகிய நியாயாதிபதியினுடைய முன்பதாக சென்று நிற்க வேண்டும். இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனிதரும் தேவனுக்கு முன்பு ஒரு நாள் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்தப்படுவார்கள். வேதத்தில் 3 விதமான நியாயாசனங்கள் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று தம்முடைய பிள்ளைகளுக்கானது, தம்மை ஏற்றுக்கொண்ட தம்முடைய அருமையான பிள்ளைகளுக்கானது. அது கிறிஸ்துவின் நியாயாசனம். அதில் இருந்து அவரவர்கள் செய்த நன்மை தீமைக்கு தக்க வெகுமதிகள் அவர்களுக்கு கொடுக்கப்படும். நீதிமான்களுக்கான ஒரு நியாய விசாரணை, அவர்களும் நியாய தீர்ப்பிலே சென்று நிற்க வேண்டும். யாரு நீதிமான்கள்லாம்? யாரு நீதிமான்களை? யாருங்க? நாம தான், அப்படித்தானா? நீதிமான்களாகிய நாமும் எங்கே போய் நிற்க வேண்டும்? கிறிஸ்துவாகிய நியாயாதிபதிக்கு முன்பு போய் நிற்க வேண்டும். ஆகவே கிறிஸ்துவின் நியாயாசனத்தில் நீங்களும் நானும் நிற்போம். இரண்டாவது மகிமையின் சிங்காசனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இந்த பூமியை 1000 ஆண்டுகள் ஆளுகை செய்ய போகிறார். அந்த 1000 வருட ஆளுகையிலே நாம் ஆளுகின்றவர்களாக ஆண்டவரோடு இருப்போம். எத்தனை வருஷம்? 5 வருஷம் இல்லை, 10 வருஷம் இல்லை, எத்தனை வருஷம்? 1000 வருஷம். இன்னைக்கெல்லாம் 5 வருஷத்து ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கே படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, அப்படித்தானா? எங்க இந்த 2 எம்எல்ஏ ஓடி போயிடுவானோ, இங்க 2 எம்பி ஓடி போயிடுவானோ, இந்த 4 எம்பியை தக்க வைக்கிறதுக்கு இவனுக்கு என்னத்தையாவது பண்ண வேண்டும், அவனுக்கு பண்ண வேண்டும் என்று 5 வருட ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு ராத்திரி பூரா தூங்க மாட்டேங்கிறான், படாத பாடுபட்டு கொண்டு இருக்கிறார். பட் தேவனாகிய கர்த்தர் யாரும் பிடுங்க முடியாத, எடுத்துக்கொள்ள முடியாத 1000 வருட ஆளுகையை அவர் நமக்கென்று கொண்டு வருகிறார். அல்லேலூயா. நம்புறோமா? அநேக பேருக்கு என்ன செய்ய முடியறதில்ல, அநேகம் பேருக்கு என்ன செய்ய முடியறதில்ல, நம்ப முடியறதில்ல. இயேசு வருவாராம், 1000 வருடம் ஆளுகை செய்வாராம், அதுல நாமெல்லாம் ராஜாக்களா இருப்போமா, ஆசாரியாரா இருப்போமா? நம்பிக்கை இல்லை. ஆனால் மனிதர்கள் மனிதரை நம்புகிறார்கள், மனிதர்கள் மனிதரை நம்புகிறார்கள். 1949ஆம் ஆண்டு அண்ணாதுரை அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஏற்படுத்தின போது அவருக்கு பின்னாலே ஏராளமான மக்கள் போனாங்க. எதுக்கு தெரியுமா?
அண்ணாதுரை ஆட்சி அமைப்பார், நாம அந்த ஆட்சியில இருப்போம் என்கிற நம்பிக்கையில், அண்ணாதுரை மீது வைத்த நம்பிக்கையிலே ஒரு எம்எல்ஏ கூட இல்லாத நேரத்தில், ஒரு பதவியும் இல்லாத நேரத்தில் அவருக்கு பின்னால மக்கள் ஓடுனாங்களா இல்லையா? ஓடுனாங்களா இல்லையாங்க? 1967 ஆட்சியை பிடித்தார்கள். ஆனால் அதுக்கு முன்னால ஒண்ணுமே இல்லாத சமயத்திலும் அண்ணாதுரையின் வார்த்தையை நம்பி மக்கள் அவருக்கு பின்னால போனாங்க. அதே போல பிஜேபியினுடைய ஆரம்ப நாட்களை எடுத்துக்கொண்டால் கோல்வார்கர், சாவர்கர் இவங்களெல்லாம் இந்தியாவே நாம் ஆள போகிறோம் என்று சொன்னாங்க. 100 வருஷத்துக்கு முன்னால அவன் கையில ஒண்ணுமே இல்லாத நேரத்தில் அவர்களுடைய வார்த்தைகளை நம்பி 100 வருடங்கள் மக்கள் பயணித்தார்கள். யாரை நம்பி? சாவர்கர், கோல்வார்கரை நம்பி. 1885 இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் கட்சியை ஹியூம் ஏற்படுத்தின போது ஏராளம் மக்கள் ஓடினாங்க. எப்படி தெரியுமா? நமக்கு சுதந்திரம் கிடைச்சிரும், நாம பிரைம் மினிஸ்டர் ஆயிடலாம், நாம மந்திரி ஆயிடலாம், எம்எல்ஏ ஆயிடலாம் என்று ஒரு மனிதனின் வார்த்தையை நம்பி திரள் கூட்ட மக்கள் போகத்தான் செய்தார்கள். இன்றைக்கும் தாவேகா என தமிழ்நாடு வெற்றி கழகமா விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. என்ன இருக்கு அவர்கிட்ட? ஒண்ணுமே இல்லை, ஒரு எம்எல்ஏ இல்லை, ஒரு எம்பி இல்லை, ஒண்ணுமே கிடையாது. ஆனால் லட்சக்கணக்கான மக்கள் அவருக்கு பின்னால ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து குற்றமற்றவர், பாவமற்றவர், பாவ பரிகார பலியாய் வந்தவர், கன்னியின் வயிற்றில் பிறந்து வந்தவர், நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தவர், பரமேறி சென்றதை மக்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர் சொல்றாரு, நான் திரும்ப வந்து 1000 ஆண்டுகள் இந்த பூமியை ஆட்சி செய்வேன். Who believes him? யாருங்க அவரை நம்புறா? யார் அவரை நம்புறா? யாரு நம்புறாங்க? இயேசு கிறிஸ்து வருவார், 1000 ஆண்டுகள் ஆட்சி செய்வார் என்று சொன்னால் இன்றைக்கு அதை நம்புவதற்கு என்ன இல்லை சொல்லுங்க? ஆட்கள் இல்லை. அண்ணாதுரை நம்பின மக்கள், சாவர்கர், கோல்வார்கரை நம்பின மக்கள் இந்த பூமியில இருந்தாங்க. ஹியூமை நம்பின மக்கள், காந்தியை நம்பின மக்கள் இங்க இருக்கத்தான் செய்தாங்க. ஆனால் இயேசு வந்து தமது ஆட்சியை நிறுவுவார் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு மக்கள் இல்லை, ஆயத்தமாக இல்லை. ஆனால் நாம அப்படி இராதபடிக்கு மெய்யாகவே நம்முடைய உள்ளத்தில் ஆண்டவர் பேரில் என்ன வைக்க வேண்டும்? நம்பிக்கை வைத்து அவரை பின் செல்ல வேண்டும். பார்த்து கொள்ளுங்கள். ஆண்டவர் மேல் உண்மையான நம்பிக்கை வைத்து, உண்மையான விசுவாசம் வைத்து நாம் அவருக்கு பின்னாலே செல்ல வேண்டும். இந்த தனராஜ் அவர் பேர் இந்த நம்பிக்கை வைத்து மரிக்கலாம். ஒரு நாள் நான் உயிரோடு கூட எழுந்திருப்பேன், என் ஆண்டவரோடு கூட இந்த உலகை ஆளுகை செய்வோம் என்கிற நம்பிக்கையில் தான் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். காந்தியை நான் நம்பவில்லை, கோல்வார்க்கர் பின் செல்லவில்லை, அண்ணாதுரை பின் செல்லவில்லை. யாருக்கு பின்னாலே செல்லுகிறேன்? ஆண்டவருக்கு பின்னாலே செல்லுகிறேன். அவர்களுக்கு பின்னாலே செல்பவர்கள் எல்லாம் 5 வருட ஆட்சிக்கு படாத பாடுபட்டுட்டு ஏகப்பட்ட ஊழல்களை செய்து கொண்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு அவர்கள் திரிகின்றார்கள். என் ஆண்டவராகி தேவன் தம்முடைய ஆட்சியை ஏற்படுத்துகின்ற பொழுது யார் அவருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு அவசியம் இல்லை, யாரையும் நம்பியிருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. இந்த பூமியினுடைய பொற்காலம், கோல்டன் ரூல் என்பது என் ஆண்டவருடைய காலத்திலே தான் இந்த பூமியில் வர இருக்கிறது. பார்த்து கொள்ளுங்கள். ஆக அந்த நம்பிக்கையில நாம் இன்றைக்கு பயணப்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஆகவே நான் எதற்காக இதையெல்லாம் சொல்கிறேன் என்று சொன்னால், நம்முடைய விசுவாசத்தில் கடுகளவும் நாம் பிறண்டு விடாதபடிக்கு நம்முடைய நம்பிக்கையிலே நாம் எப்படி இருக்க வேண்டும்? உறுதியுடனே காணப்பட வேண்டும். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வாக்கியம் எனக்கு ரொம்ப பிடித்த வாக்கியம். பார்த்து கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 15 கடைசி வாக்கியம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும்
இருப்பீர்களாக. அல்லேலூயா. உறுதிப்பட்டவர்களாக, அசையாதவர்களாக, நம்முடைய கிரியையிலே நாளும் பெருகுகின்ற மக்களாக நாம் விளங்க வேண்டும். காரணம், அதற்கு முந்தின வசனங்களிலே அப்போஸ்தலர் அதே அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார், நாளொன்று வரும், ஒரு மணி துளியிலே அந்த கடைசிய காலம் தொனிக்கப்படும் போது நாம் எல்லாம் அழிவில்லாதவர்களாக நாம் எழுந்திருப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எழுந்து ஆண்டவராகிய தேவனோடு கூட நாம் என்னென்றைக்கு இருப்போம். இந்த விசுவாசத்தில் தேவ மக்கள் சற்றும் உறுதி குலைந்தவர்களாக மாறி போகாதபடிக்கு நம்மை ஆண்டவருக்கு முன்பு நிலை நிறுத்தி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் பேரில் நம்பிக்கை வைக்காத மனிதன் அவன் கர்த்தரை விட்டு விலகி நிற்பான். இதையெல்லாம் நம்ப மாட்டான். என்னமோ கதை சொல்றாங்கன்னு நினைச்சுக்கிடுவான். அவன் சபிக்கப்பட்டவன், ஆன்மீகத்திலே மகிழ்ச்சியற்றவன், வாழ்க்கையிலே நன்மை செய்ய அறியாதவன், வெறுமையான வாழ்க்கையை உடையவன் என்று அந்த வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. பாருங்க, அவன் அந்தர வெளியில் கரளையாய் போன செடியை போன்றவன். அந்தர வெளினா வனாந்திரத்தில் கரளையாய் போன செடி. வனாந்திரத்தில் தண்ணி கிடைக்காது, பாலைவனத்தில் என்ன இருக்காது, தண்ணீர் இருக்காது. அங்கே எழும்புகிற செடிகள் பட்டு போயிடும். சில முரட்டு செடிகள் இருக்கும், அது கரளையாய் போனது என்று சொன்னால் அது எல்லாம் ரொம்ப முரண்டா இருக்கும். பார்த்து கொள்ளுங்கள், அதிலிருந்து மிருதுவான தன்மைகள் எதுவுமே காணப்படாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அந்த மக்கள் காணப்படுவார்கள். அவனுடைய இருதயம் முரட்டாட்டம் பிடித்ததாக காணப்படும். அவன் நன்மை வருகிறதை காண மாட்டான். வனாந்திரத்தில் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் அவன் தங்குவான். குடியில்லாத உவர் நிலம், ஒவ்வொரு நிலத்துல அவன் தங்குகின்ற மனிதனை போல் இருப்பான். பார்த்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு மண்ணு எதுக்கு தான் பிரயோஜனப்படும்? ஒவ்வொரு மண்ணு எதுக்குங்க பிரயோஜனப்படும்? ஒவ்வொரு மண்ணை என்ன செய்வாங்க? அந்த காலத்தில் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒவ்வொரு மண்ணை எடுத்து வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிறதுக்கு அந்த மண்ணை யூஸ் பண்ணுவாங்க. வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிறதுக்கு என்ன செய்வாங்க? அந்த மண்ணை வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிறதுக்கு இல்லை, அந்த ஓர் மண்ணை தான் நல்லா என்ன செய்கிறது, பிசைந்து அதை வச்சு இந்த போனது வந்ததெல்லாம் தடவுவாங்க. ஒவ்வொரு மண்ணை அதிகமாய் பயன்படுத்துவது துணி துவைக்கின்ற அந்த மக்கள். அந்த ஒவ்வொரு மண்ணை வச்சு தான் வெள்ளாவி வைப்பாங்க. ஒவ்வொரு மண்ணில் துணியை நல்லா முக்கி அந்த ஒவ்வொரு மண்ணில் நிறைத்து வெள்ளாவி வைக்கும்போது அது என்ன செய்யும்? அந்த அழுக்குகளை அது எடுக்கும் என்பதற்காக அந்த ஓர் மண்ணை பயன்படுத்துவாங்க. ஒவ்வொரு மண்ணு பயிரிடுவதற்கு ஏற்ற மண்ணாக விளங்காது. கரும்பு பயிரிட முடியாது, நெல் பயிரிட முடியாது, எந்த ஒரு செடியும் பயிரிட முடியாது. காரணம், அது ஒவ்வொரு மண், ஒன்றுக்கும் உதவாத மண். பார்த்து கொள்ளுங்கள். ஆனால் நாம் அப்படிப்பட்டவர்களாக இல்லை. நிலத்திலே கனி கொடுக்கின்ற மரங்களாக, விருட்சங்களாக வாழ வேண்டியவர்கள். ஆகினால் நாம் எப்படிப்பட்ட மண்ணா இருக்கக்கூடாது? எப்படிப்பட்ட மண்ணா இருக்கக்கூடாதுங்க? ஒவ்வொரு மண்ணா இருக்கக்கூடாது. ஒன்று வயக்காட்டு பிஞ்சையா இருக்கணும், வயல் நிலமா இருக்கணும், இல்லாட்டி செம்மண் நிலமா இருக்கணும். என்னத்தை போட்டாலும் வரும், என்னத்தை போட்டாலும் என்ன செய்யும்? வரும். வயக்காட்டில் நெல் வரும், கரும்பு வரும், வாழை வரும், இன்னும் புஞ்சைகள் இருக்கிறது, பருத்தி வரும், பலவிதமான செடிகள் வரும். ஒவ்வொரு மண்ணில் எங்கள் ஊருக்கு மேற்க ஒரு இடம் உண்டு. எங்கள் ஊரில் ராமலிங்காபுரத்தில் கொஞ்சம் மேற்க தள்ளி கொஞ்சம் பனை மரங்கள் உண்டு. அந்த பக்கத்தில் தான் அந்த ஒவ்வொரு மண்ணுன்னு கிடக்கும். அது கிட்டத்தட்ட ஒரு மஞ்சள், வெண் மஞ்சளாக அந்த மண் இருக்கும். ஒரு மாதிரி மஞ்சளாகவும் இருக்காது, ரொம்ப வெள்ளையாகவும் இருக்காது, ரெண்டும் கலந்ததை போன்ற ஒரு மண் அந்த மேற்கு பகுதியில் கிடக்கும். அதைத்தான் போயிட்டு அள்ளிட்டு வருவாங்க. இந்த துணி துவைக்கிற மக்கள் அதைத்தான் அள்ளி கொண்டு வருவார்கள். ஸோ ஒவ்வொரு மண்ணாக நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பவில்லை. வயக்காடாக இருக்கணும், இல்லாட்டி செவக்காடாக இருக்கணும், இல்லாட்டி கரசக்காடாக இருக்கணும், இல்லாட்டி வேற காடுகள் இருக்குது. இப்படிப்பட்ட நிலங்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா அதில் தான் என்ன வரும்? பயிரை விளைவிக்கலாம், அதில் தான் ஆன்மாக்களை அறுவடை செய்யலாம், அதில் தான் ஹார்வெஸ்ட் பண்ணலாம்,
அதில் தான் நம்ம எதை வேணாலும் போட்டு அறுவடை செய்ய முடியும். ஸோ பயம் நிறைந்த மண்ணாக நாம் விளங்க வேண்டும். பார்த்து கொள்ளுங்கள். இன்னொரு மனிதனை குறித்து அதே பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 7வது வசனத்தில், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்னொரு மனுஷன் யாரு? கர்த்தர் மேல் தன் நம்பிக்கையை வைத்திருக்கிற மனுஷன். முதலாவது நான் பார்த்தது யாரு? தன்னுடைய புயபலத்தின் மேல், தன் மாம்சத்தின் மேல், தன்மேல் நம்பிக்கை கொண்ட மனுஷன். அவன் எப்படிப்பட்டவன்? கர்த்தரை விட்டு விலகியவன், சபிக்கப்பட்டவன், ஆன்மீக மகிழ்ச்சி அற்றவன், வாழ்வில் நன்மை செய்ய அறியாதவன், வெறுமையான வாழ்க்கையை உடையவன். இது ஒரு மக்கள் கூட்டம். பட் நாம் அந்த மக்கள் கூட்டம் அல்ல. நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்த மக்கள். அல்லேலூயா. நம்மளாம் யார் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறோம்? இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை தோறும் என்ன செய்ய மாட்டோம்? இங்கே வர மாட்டோம். ஞாயிற்றுக்கிழமை தோறும் இங்கே வந்து கையடித்து பாட்டு பாடி ஆரவாரம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதனுடைய பொருள் we believe in God. நாம் தேவனிடத்தில் என்ன வைத்திருக்கிறோம்? நம்பிக்கை வைத்திருக்கிறோம். ஸோ ஆலயத்துக்கு நாம் வருவதே தேவனிடத்தில் நாம் வைத்த நம்பிக்கையின் அடையாளம். ஆகவே நாம் அந்த மனிதர்களைப் போல நம்முடைய வாழ்க்கை அமைந்துவிட விட்டுவிடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையானது தேவனை ஏற்றுக்கொண்ட, அறிந்த, அவரை பலமாக அவரை சார்ந்து கொண்டிருக்கிற மக்களாக விளங்குகின்ற மக்களின் தன்மை நம்மிடத்திலே காணப்பட வேணும். அது என்ன? ஒன்று, அவனுக்கு பேர் என்னவா? பாக்கியவான். அவனுக்கு பேர் என்ன? அந்த வசனத்தினுடைய விளக்கம் தான் எங்க இருக்கு? சங்கீதத்தில் இருக்கு. எத்தனை சங்கீதம்? யார் சொன்னது? 1வது சங்கீதம். இந்த வார்த்தையினுடைய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். அந்த 8ஆம் வசனத்தை முழுவதும் புரிந்து கொள்வதற்கு நீங்கள் 1ஆம் சங்கீதத்தை தெரிந்து கொண்டால் போதும். அந்த 1ஆம் சங்கீதத்தை அப்படியே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும், பழைய ஆளு முதலாவது சொல்லப்பட்ட அவனுடைய ஆலோசனை நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல், நீதிமான் எப்படிப்பட்டவனாய் இருப்பான்? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் எப்படிப்பட்டவனா? பாக்கியவான். முதலாவது நாம் கர்த்தருக்குள்ளே பாக்கியவான்கள் என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். we are blessed people. உலகத்தில் இந்த ஊரில் எத்தனை 1000 மக்கள் இருக்கின்றார்கள். அதில் தேவனை தங்களுடைய நம்பிக்கையாய் கொண்டு வந்திருக்கிற நீங்களும் நானும் தேவனுடைய பார்வையிலே எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? பாக்கியவான்களாக நாம் விளங்குகிறோம். பார்த்து கொள்ளுங்கள். அந்த வாழ்க்கையிலே அவ்விதமாய் பாக்கியவான்களாக இருக்கிற மக்கள் ஆன்மீக வாழ்வில் செழிப்பானவர்கள். எப்படிப்பட்டவங்க? ஆன்மீக வாழ்வில் செழிப்பானவர்கள். அதாங்க சொல்லியிருக்கு. அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும். தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டவர்கள். தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கின்ற வாய்க்காலுக்கு பக்கத்தில் இருக்கிற தென்னை மரம், அதற்கு அந்த வாய்க்காலுக்கு பக்கத்தில் இருக்கிற சில செடிகள், அதெல்லாம் எப்படி இருக்கும்? எப்படிங்க இருக்கும்? ஒரு நாள் என்ன செய்யாது? அது வறண்டே போகாது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த தண்ணீர்கள் அண்டையிலே நாட்டப்பட்டதான விருட்சங்கள். தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டது. அது ஆன்மீக வாழ்வில் காணப்படுகிற செழிப்பை நமக்கு உறுதியாக்குகிறது. அப்புறம் ஓரமாக, கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும். கால்வாய் ஓரமா தன்னுடைய வேர்களை என்ன செய்கிறது? விடுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறது. பார்த்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை கையிலே கொண்டிருக்கிற மக்கள், அந்த கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய உள்ளத்திற்குள்ளே கொண்டு சென்று அதை தேக்கி வைத்துக் கொள்ளுகிற மக்கள். வரும்போது பைபிள் கொண்டு வர்றோம், நல்லது. வீட்டில் பைபிளை அலங்காரமாக வைக்கிறோம், நல்லது.
தேவனுடைய பார்வையில் அது விசேஷம் அல்ல, அதுவும் வேண்டும். வேத புஸ்தகமே இல்லைன்னா எப்படி படிக்க முடியும்? அந்த வேத வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்திற்குள்ளே செல்ல வேண்டும், அது வேர் ஊண்டுகிறதாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆகவே கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறது. நிலைவரமான நன்மையான வாழ்க்கை அது எப்படி இருக்கும்? எப்பொழுதும் பசுமையாக இருக்கும். கால்வாய் ஓரத்தில் இருக்குல்ல, வேற ஆழமா விட்டுருக்குல்ல, எப்பொழுதும் தண்ணீரை எடுத்துக்கொண்டே இருக்கிறதில்ல. ஆகினால் அது எப்படிப்பட்டதாம்? அங்கே பார்க்கிறோம், நிலைவரமாய் என்னென்னைக்கும் நிலைத்திருக்கும், நன்மையானதாக விளங்கும். ஒரு நல்ல பசுமையான மரம் இருந்தால் மக்கள் வெயிலுக்கு அதற்கு மத்தியிலே ஓடி போய் நின்று இளைப்பார்வார்கள். ஒன்றுமே இலை தலைகளே இல்லாத ஒரு முள்செடியாக இருக்குமே, ஆனால் அதற்கு மத்தியில் மக்கள் போய் என்ன செய்ய மாட்டாங்க? நிற்பதற்கு விரும்ப மாட்டார்கள். ஆகவே நன்மையான மக்களாக அவர்கள் விளங்குவார்கள். நன்மையான நிலைவரமான வாழ்வை உடையவன். நான்காவது, மகிழ்ச்சியால் நிறைந்தவன். எப்படிப்பட்டவன்? மகிழ்ச்சியால் நிறைந்தவன். ஆண்டவருடைய வார்த்தை அவனுக்குள்ளே இருக்கிறதுனால ஆண்டவரே சொல்லி இருக்கிறார், அது நித்திய ஜீவ காலமாய் அவர்களுக்குள்ளே ஊறுகின்ற நீரூற்றை போல இருக்கும். நீரூற்றி என்று சொன்னாலே அது மகிழ்ச்சியின் அடையாளம். நீரூற்றி என்றாலே அது எப்படிதான்? மகிழ்ச்சியின் அடையாளம். போர் போடுறாங்க, ராத்திரி பூரா போர் போடுறாங்க, புகையா வந்துக்கிட்டு இருக்கு. திடீர்னு ஈரப்பசை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த போர் போடுற ஆண்களுக்கு என்ன வந்துடும்? ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பார்த்து கொள்ளுங்கள், ஓ தண்ணீர் தெரிய ஆரம்பித்து விட்டது. கடைசியில் புகையா போயிட்டு இருந்ததுன்னா 600 அடி போட்டோம் சார், ஒரு அடிக்கு 40 ரூபா சார், கிட்டத்தட்ட 25,000 ரூபா செலவாயிடுச்சு சார், எல்லாம் புகையா போயிடுச்சு சார். பெரும்புத்தூரில் நாங்கள் போர் போட்டோம். போர் போடும்போது ரொம்ப லேட்டாக ஆரம்பித்தாங்க, 10 மணிக்கு மேலே ஆரம்பித்தாங்க. உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம், கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கு. நான் சொன்னேன், எப்போ எந்த இடத்துல தண்ணீர் வருகிறதோ உடனே எனக்கு சொல்ல வேண்டும் என்று நான் சொன்னேன். தூங்கிட்டேன், அப்படியே தூக்க மயக்கமாக இருந்தது. அப்படியே அந்த மணலில் படுத்து அப்படியே உறங்கிட்டு இருந்தேன். இவங்க என்கிட்ட சொல்லவே இல்லை. ரொம்ப நேரம் கழித்து ஒரு 5-6 மணி நேரங்கள் கழித்து திடீர்னு முழிச்சு பார்த்துட்டேன், என்னங்க தண்ணி வந்ததாங்க சார், 15 அடியில் தண்ணி வந்துருச்சு சார். எத்தனை அடியில்? 15 அடியில் தண்ணி வந்துருச்சு சார். என்கிட்ட சொல்லவே இல்லையே, நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க, எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைத்தோம் என்று சொன்னார்கள். அப்போ அதை கேட்ட பொழுது நமக்கு என்ன வந்துடுது? மகிழ்ச்சி. 15 அடியில் தண்ணி சார், 250 அடி போட்டாச்சு சார், தண்ணி பெருக்கு அப்படி இருக்கு சார் அப்படின்னாங்க. அதே போல தான் இங்கே போர் போடும்போது, அந்த போர் போட்ட உடனே கொஞ்சம் 40 அடி 45 அடியில் ஏராளமான தண்ணீர் புறப்பட்டு வந்து விட்டது. ஏகப்பட்ட தண்ணீர் பார்த்து கொள்ளுங்கள். இன்னைக்கு பாருங்கள், எல்லாவற்றுக்கும் நாங்கள் அதை தான் உபயோகப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். அப்போ தண்ணீர் என்பது, தண்ணீர் ஊற்றி என்பது மனிதனுடைய உள்ளத்திலே என்ன கொண்டு வருகிறது? மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. ஆகவே தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பார்த்து கொள்ளுங்கள். மழை உஷ்ணம் காணா இலை பச்சையாக இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான அந்த மரம். மகிழ்ச்சி, அதன் விளைவு கனி கொடுக்கின்ற நிலை. நாமெல்லாம் இப்படிப்பட்ட குணாதிசயம் உடைய மக்களாக விளங்க வேண்டும். தண்ணீர் ஊற்று, நித்திய ஜீவிய காலமெல்லாம் ஊறுகின்ற ஊற்றை போல தேவனுடைய வசனம் நமக்குள்ளே இருதயத்திற்குள்ளே காணப்பட வேண்டும். பார்த்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய வசனம் உள்ளே இருக்குமே, ஆனால் அதை நினைக்க நினைக்க உங்களுக்கு சந்தோஷம் பொங்கிக் கொண்டே இருக்கும். கர்த்தருடைய வசனம் அது நமக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது என்று 19ஆம் சங்கீதத்திலே வாசிக்கிறோம். சங்கீதம் 19 கர்த்தருடைய வார்த்தையை குறித்து அங்கே சொல்லுகிற அந்த காரியத்தை பாருங்கள். கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியம், பேதையை ஞானியாக்கும். கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வசனத்துக்கு இருக்கிற ஒரு பெரிய கிருபை என்ன தெரியுமா?
வசனத்தை நாம் உட்கொள்ளுகிற பொழுது, வசனத்தை உள்ளத்திலே தேய்க்கு கொள்ளுகிற பொழுது, உள்ளே இருந்து அது என்ன செய்கிறதாம்? மகிழ்ச்சியை பிரவாகப்படுத்தி கொண்டே இருக்கிறது. வேறு எதுவும் கொடுக்கக்கூடாத மகிழ்ச்சியை கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தரும். பார்த்து கொள்ளுங்கள். ஆகவே தேவனுடைய வார்த்தையை பெற்ற மக்களை தேவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நித்திய ஜீவிய காலமெல்லாம் ஊறுகின்ற நீரூற்றாக அவர்கள் விளங்குவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் இந்த இரண்டு மனிதர்களையும் குறித்து வேதம் நமக்கு போதிக்கிறது. ஒன்று, கர்த்தரை விட்டு விலகி போன தன் மாம்ச பலத்தை நம்பின மனிதன். கோலியாத் அப்படிப்பட்டவன், மாம்ச பலத்தோடு வருகிறான். தாவீது மாம்ச பலத்தின் மேல் நம்பிக்கை வைத்தவன் அல்ல, தேவன் பேரில் நம்பிக்கை வைத்தவன். கோலியாத் பெரிய உருவம் படைத்தவன் தான். கடைசியில் அவன் தலை யார் கையில் இருக்கு? அவன் தலை யார் கையில் இருக்கு? அவன் தலை யார் கையில் இருக்கு? தாவீதினுடைய கரத்திலே இருக்கிறது. பெரிய மாமிச மலை தான். அவன் சொல்லுகிறான், ஏய் நீ என்ன கம்பெடுத்துட்டு வர்றதுக்கு நான் நாயா அப்படின்னு கேட்டான். உன்னைக்கு கொண்டு ஆகாயத்து பறவைகளுக்கு நான் உணவு கொடுக்க போகிறேன் என்று சொன்னான். தாவீது சொன்னான், நீ உன்னுடைய பலத்தை சார்ந்து கொண்டு வருகிறாய், நானோ இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிற கர்த்தரை சார்ந்து கொண்டு வருகிறேன், அவருடைய நாமத்தில் வருகிறேன் என்று சொன்னான். அவன் தலை இவன் கையில வந்து விழுந்தது. பார்த்து கொள்ளுங்கள். தேவனாய கர்த்தர் தம்மை நம்புகிற மக்களை ஒரு நாளும் கைவிடுகிறதில்லை. சனகரிப் என்கிற மன்னன் எசேக்கியா ராஜாவுக்கு முன்பாக அந்த அசீரியா மன்னன் வந்து சொல்றான், எந்த தேசத்தின் தேவர்கள் ஆயிலும் அவர்கள் தேசத்தை என் கரத்தில் இருந்து ரட்சித்தது உண்டா? எசேக்கியா உங்களை ஏமாத்திக்கிட்டு இருப்பான், அவனை நம்பாதீர்கள். எசேக்கியா வணங்குகிற தேவனும் உங்களை என் கரத்திலிருந்து என்ன செய்ய முடியாது, விடுவிக்க முடியாது என்று உரத்த சத்தத்தோடு பேசும்படி அவனுடைய சேனாதிபதிகளை அனுப்பியிருந்தான். பார்த்து கொள்ளுங்கள். நடந்தது என்ன? அவன் தன்னுடைய மாம்ச பலத்தை நம்பினான், தன்னுடைய புய பலத்தை நம்பி வந்தான். மற்ற ராஜ்யங்களுக்கு செய்தது போலவே இஸ்ரவேலுக்கும் செய்து விடலாம் என்று, யூதாவுக்கு செய்து விடலாம் என்று அவன் இறங்கி வந்தான். எசேக்கியா ராஜாவோ தன் புய பலத்தின் மேல் அல்ல, தேவனாகிய கர்த்தர் பேரிலே அவன் நம்பிக்கை உடையவராக இருந்தான். பார்த்து கொள்ளுங்கள். தேவனாகிய கர்த்தர் ஒரு தேவ தூதனை அனுப்பினார். 2 நாளாகமத்தின் புஸ்தகத்தில் 32ஆம் அதிகாரத்தில் அந்த சம்பவம் மிக அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்களேயானால் அங்கே இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். எசேக்கியா தேவனாகிய கர்த்தரை அவன் நம்பி அவரையே அவன் சார்ந்து கொண்டிருந்த மனிதனாக அவன் விளங்கினான். அந்த சமயத்தில் என்ன ஆயிற்று? அங்கே ஒரு தேவ தூதன் இறங்கி வந்தான். பார்த்து கொள்ளுங்கள். இறங்கி வந்து ஒரு பெரிய நன்மையான காரியங்களை அவன் செய்தான் என்பதாக நம்மால் பார்க்க முடிகிறது. 24 வசனத்தில் 21, அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார், அவன் அசீரியருடைய ராஜாவின் பாளையத்தில் உள்ள சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவரையும் சேனாதிபதிகளையும் அதம் பண்ணினான். அப்படியே சனகரிப் செத்த முகமாய் தன் தேசத்திற்கு திரும்பினான். போன இடத்துல அவனுடைய பிள்ளைகளே அவனை கொண்டு போட்டார்கள். இதுதான் மாம்சத்தின் மேல நம்பிக்கை வைத்திருக்கிற மனிதனுக்கு ஏற்படுகிற காரியம். ஆனால் எசேக்கியா ராஜாவோ தேவனாகிய கர்த்தரிடத்தில் இருந்து மிகப்பெரிய வெற்றியை அவன் சுதந்தரித்து கொண்டான். கோலியாத்து போன்ற மக்கள் அல்ல நாம், சனகரி போன்ற மக்கள் அல்ல நாம். நாம் தாவீது போன்றவர்கள், நாம் எசேக்கியா மன்னனை போன்றவர்கள். நம்முடைய நம்பிக்கை பலமெல்லாம் நம் தேவனாகிய கர்த்தர் பேரிலே இருக்கிறது. அவரை தொடர்ந்து நாம் நம்பி சார்ந்து கொண்டிருப்போம். ஆனால் ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் வெற்றியின் மேல் வெற்றியை கட்டளையிடுவார். நம்முடைய இருதயமே நம்மை ஏமாற்றிவிட நாம் அனுமதிக்க கூடாது. நம்முடைய இருதயம் தேவனை சார்ந்து அவருடைய கிருபைகளை நாம் அனுபவிக்கும் மக்களாக இந்த பூமியிலே காணப்பட வேண்டும். ஒரு கூட்ட மக்கள் தங்கள் சுய பலத்தில் நம்பிக்கை கொண்டவர்கள், மற்றொரு கூட்ட மக்கள் தேவன் பேரில் நம்பிக்கை கொண்டவர்கள். இவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், இவர்கள்
பாக்கியவான்கள். நாம் எங்கே நிற்கிறோம்? நாம் தேவனை நம்புகின்ற மக்கள், நாம் பாக்கியவான்கள். ஆகவே தேவன் நம்ம வைத்திருக்கிற பாக்கியமான நிலையிலே நாம் எப்பொழுதும் நிலைத்திருக்கின்ற மக்களாக விளங்க வேண்டும்.